இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எல்லா இடத்துக்கும் இந்த பல்வேந்தர் எப்படி வந்துடுறான்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா நான் அவனை அப்படியே. சரி, எனிவே கமிங் பேக் டு த பாயிண்ட். நான் சொல்றத கேளுங்க. இந்த பல்வேந்தர், மலிஷ்கா இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி. அவங்க பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க என்ன வேணா பேசுவாங்க. அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல. அதனால சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்மளால யாரையும் நம்ப முடியாது அண்ணே. நான் ஏன் இந்த விஷயத்தை கவனிக்கவே இல்ல? என்ன சொல்றீங்க? யாரு? என்ன என்ன என்னது? நான் இப்ப வரேன். அண்ணே, என்னாச்சு? என்ன ஷாலு ஃபோன் பண்றா? ஷாலு ஃபோன் பண்றானா? ஆமா, ஏன் எனக்கு அவ ஃபோன் பண்ணவே இல்ல? எனக்கும் ஃபோன் பண்ணிருக்கணுமே. ஐ மீன், உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கால, உங்க சிஸ்டர் தானே. என்கிட்ட சண்டை போடுவா, எனக்கு ஏன் ஃபோன் பண்ண போறா? சரி, அதை விடுங்க. என்னன்னு கேளுங்க. ஹலோ. ஷாலு சொல்லு. அதோட கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. அக்கா, நான் மலிஷ்காவையும் பல்வேந்தரையும் ஒரே கார்ல போறத நான் பார்த்தேன்க்கா. என்ன? ஆமாக்கா. இதுல எனக்கு என்ன டவுட்னா, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்ட என்ன வேலை பண்றாங்கன்னு புரியல. மலிஷ்காவும் பல்வேந்தரும் ஒரே கார்ல இருந்தாங்களா? ஷாலு, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றீங்க? ஷாலு, நீ ஒன்னும் தப்பா பார்த்துட்டு சொல்லலையே? இல்லக்கா, நான் என்னோட கண்ணால அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். ஆனா எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க? விசித்திரமா இருக்கே. சரி, நான் கொஞ்ச நேரத்துல உனக்கு கால் பண்றேன். இப்ப போனை வைக்கிறேன். பாய். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா என்ன பண்றாங்க? ரொம்ப விசித்திரமா இருக்கே. இப்பதான் எனக்கு சில விஷயங்கள் புரிய வருது அண்ணி. அண்ணி, மறந்துட்டீங்களா? அந்த பல்வேந்தரும் மலிஷ்காவும் உங்களோட எதிரி தானே. எதிரிக்கு எதிரி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களை ஏமாத்துறதுக்கு இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்கலாம்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து ரிஷி ப்ரோவை ஏமாத்திருக்காங்க. மலிஷ்கா என்னுடைய விரோதி, அத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அவ எப்படி பல்வேந்தர் கூட இருப்பா? அண்ணி, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. என் பாயிண்ட புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மலிஷ்கா ரிஷி ப்ரோவை எப்பவும் ஏமாத்த மாட்டா, ஒத்துக்கிறேன். ஆனா உங்களை மாட்டி விட பார்த்தால. உங்க மேல கேஸ் போயிட்டு இருந்தது. ரிஷி ப்ரோ மேல தப்பு இல்லையே. கேஸ் உங்க பேர்ல உங்களுக்காக நடந்துட்டு இருந்தது. ரிஷி ப்ரோ தான் அதுல இருந்து உங்களை காப்பாத்தி இருக்காரு. உங்களை மாட்டி விட தான் முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இங்க இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததே, அதாவது சாப்பாட்டுல விஷம், என்ன மாட்டி விடுறதுக்காக மலிஷ்கா கலந்திருக்காளா? ஆனா என்ன காப்பாத்த போய் ரிஷி இப்ப மாட்டிக்கிட்டா. எக்ஸாக்ட்லி அண்ணிமா. மலிஷ்கா உங்களுக்கு தான் குறி வச்சிருக்கா. மலிஷ்கா உங்களை மட்டும் தான் குறி வச்சிருக்கா. சரி, நம்ம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. வா.